என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். இவர்களை பழனிசாமி முதல்வராக்கிய பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது. அதில் நாம் பிரிந்து நின்றோம். தேர்தல் நின்றது. என்னிடம் ஒரு வார்த்தை இந்த 3-4 மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அனுப்பி, அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை, சின்னம் கிடைக்காது போல இருக்கு, நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா நாங்க கட்சி நடத்தோன்னு மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை விட்டு கொடுத்திருப்பேன். நம்மள ஒதுங்கிப்பா ஒதுங்கி போ என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள், அதை நம்மால விட முடியுமா? அதுபோல நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 7 ஆண்டுகளாக பல சோதனைகள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிபடுத்தப்படுகின்ற காரணத்தினால்தான் தேர்தல்களிலே பின்னடைவு வந்தாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்காக உருவான இயக்கம், அம்மாவின் தொண்டர்களிடையே இந்த இயக்கத்தை ஒப்படைப்பதற்கான உருவான இயக்கம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம். டிடிவி தினகரனை பார்த்து அவர் பின்னாடி யாருமே இல்ல, 4 பேர் தான். இன்றைக்கு நம்மோடு எத்தனை கட்சிகள்? 12 கட்சிகள் கூட்டணி. இந்தியாவின் பிரதமர் நம்மோடு கூட்டணி. அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நம்மோடு கூட்டணி. டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்மோடு கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு கூட்டணி. இன்னும் சகோதரர் ஜான் பாண்டியன் நமது கூட்டணியில் இன்றைக்கு இருக்கிறார். இதுபோல 12 கட்சி கூட்டணி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி. முன்பு தலைவர் இருந்தார். புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்து அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக போராடினோம். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நானும் கைகோர்த்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை எதிர்த்து போராடுகிறோம்.